வணக்கம். தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் ஹாட் டாபிக். ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு. ஒரு 20 இயர்ஸாக தமிழ்நாட்டில் தான் இருந்தேன். ரொம்ப பிடிச்ச ஊர், ரொம்ப நல்ல மக்கள், எல்லாமே சூப்பர். பொலிட்டிக்ஸ் இப்போ ரீசெண்டாக வர பொலிட்டிக்ஸ் நியூஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. மக்களை இப்படி முட்டாளாக்குறாங்களே அப்படின்னு தோணுது. ஏன் மக்கள் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. மக்கள் ரியாக்ட் பண்ணதுனால தான் விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. நல்ல விஷயந்தான். நான் எந்த பார்ட்டியும் சார்ந்து பேசலை. ஆனால் விஜய் வந்து புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அது நம்ம இனிமேல் தான் தெரிய போகுது. ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒரு முக்கியமான யோசனை என்னென்னா, சில ஃபிலிம் டைரக்டர்ஸ் அமீர் கொஞ்சம் பர்சனலாக தெரிஞ்சவர் தான். அமீர், பா ரஞ்சித், இந்த மாதிரி கொஞ்சம் பேர், வெற்றிமாறன் பேசுகிறத பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்குது. அவங்க புத்திசாலியா இல்லை மக்களை அவ்வளோ முட்டாளுங்க நினச்சி பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டாங்களோ, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 5 வருஷம் அவங்க டைம் முடிஞ்சு திரும்பியும் அதே விஷயம் வச்சு எப்படி பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. அதே மாதிரி சீமான், சாட்டை முருகன், இவங்களெல்லாம் மக்கள் எப்படி என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்க பொழப்ப அவங்க பேசுகிறாங்க, அவங்க பேசிட்டு போட்டுமே, எப்படி மக்கள் இது கேட்டு கை தட்டுறதுக்கு கொஞ்சம் வேறு அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு தான் யோசனையாக இருக்குது. மக்கள் என்ன அவ்வளோ முட்டாள்களாக இருக்காங்க? ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. ரொம்ப முட்டாள்தனமான கருத்துக்களாக இருக்குது. தாங்க முடியல. மக்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா நல்லாயிருக்கும்.